இந்தியா இளைஞர்கள்லாம் போயிட்டு டெல்லி வீதியில இறங்கி போராடுறாங்க. தமிழ்நாட்டு இளைஞர்கள் தேட்டர் வாசல்ல போயிட்டு காத்து நடறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கால கொடுமையா இருக்கு அப்படின்னு சீமான் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி விமர்சனம் பண்ணி தான் இன்னைக்கு 8% 4% ஆயிருக்காரு. அவர் சொல்லுவாரு வாயில வட சுட்டு இருப்பாரு, அதெல்லாம் கேட்டு இருக்க முடியுமா? அம்மாவே ஜோக் அடிச்சுன்னு இருப்பாரு அவரு, அதெல்லாம் வேலையாவது. திமுக ஆட்சியில எத்தனை குழந்தைங்க தற்கொலை பண்ணிருக்கு, எத்தனை பேர் அந்த நீட் ப்ரோட்டஸ்ட்ல நின்று எத்தனை உண்ணாவிரதங்கள் எத்தனை போராட்டங்கள் பண்ணிருக்காங்க. ஏன் அதை யாரும் ஹைலைட் பண்ணலையா? இன்னைக்கு இந்த ஒரு படம் தான் ஒரு இஷ்யூவா இருக்கா? யாரு நீட்டுக்கு கையெழுத்து போட்டது, யார் அதை ஒப்புதல் கொடுத்தது, யாரு ஆட்சி காலத்துல அது வந்தது, அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்களே, அதை யாரும் விமர்சனம் பண்ண மாட்டாங்களே. சீமான் கேள்விகளா பதில் சொல்லவே கூடாதுங்க. முதல்ல நான் என்ன சொல்றேன், எல்லாத்துக்கும் சீமானை மட்டும் ஒதுக்கிட்டு மத்தவங்க கேள்வி கேளுங்க நாங்க சொல்றோம். இப்படி முஸ்டார் கரெக்டா ஒரே வரல அந்த மாதிரி முடிச்சிருவாரு எல்லாரும். சீமான் அவர்கள் ஏன் தொடர்ந்து விஜய் விமர்சனம் பண்ணிட்டே இருக்காரு? அது ஆட தெரியாதவன் மேட கோணன் அந்த மாதிரி கதை தான். அவருக்கு இடம் கிடைக்கல, அதுக்கு அவர் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு பேசுவாரு. அவர் பேசுறது தானேங்க 500 கிலோ ஆமக்கரின்னு பேசுறவரு இதை பேச மாட்டாரா? வேற வழி இல்ல, பண்ணாதான் பொட்டியும் வரும் பணமும் வரும், இல்லைன்னா ஏன் வரப்போகுது? ஏன்னா இன்னைக்கு எதிர்கட்சியோட போய் கூட்டணி வச்சுக்கிட்டாரு. நல்லாவே தெரியும் உங்களுக்கு, எல்லாரும் தான் பாக்குறோம். அது நிலைக்கவும் நிலைக்காது, அது வேஸ்ட் தான். அந்த சாட்டை தூரம் முறைகள்லாம் அது மாட்டுவான். ஒரு எப்படி இந்த கூட்டத்தில் மாட்ட மாட்டான், ஒரு நாளைக்கு தனியாவே மாட்டுவான். மாட்டும் போது அவன் கை கால் உடைச்சிடுவேன், கண்டிப்பா உடைச்சிட்டு என் ஊருக்கு நான் போயிடுவேன். அது சேலம் தான். நான் இங்கிருந்து அங்கே போயிட்டேன்னா வச்சுக்க எல்லா இதுவும் நான் பார்த்துக்குவேன். அவன் கை கால் உடைச்சிட்டு நான் கிளம்பிடுவேன். அதுக்கு தான் வந்திருக்கேன். கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. தெரியும் விடுறாரு பாரு, எல்லாரையும் ஒன் சைடா ஓட விடுறாரு பாரு, அதுதான் மாசாங்க. கேசரி படம் சொன்னாங்க. கேசரி அவங்கள நாங்க பாயாசம் ஆகிடுவோம். யாரு கேசரி சொல்றாங்க எங்களை? எப்பவுமே பிளாஸ்ட் தான் எங்க அண்ணன். படம் வேற லெவல்ல இருக்கும். இது தளபதி விஜய் கடைசி லீக் ஆன படம் தானே சொல்றீங்க? பாருங்க, ஒரு வாரத்தை எவ்வளவு கஷ்டம் அடிக்கும் பாருங்க. தளபதி விஜய் கடைசி படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு? இது அவர் பிகினியே எண்டிங்கே கிடையாது அவருக்கு. நாங்க இதுவரை எண்டிங்கே கிடையாது, எப்பவுமே மாசு தான். எப்போ வந்தாலும் ரீரிலீஸ் பண்ணாலும் நாங்க பாப்போம். வட இந்திய இளைஞர்கள்லாம் டெல்லி வீதியில இறங்கி போறாங்க. தமிழ்நாட்டு இளைஞர்கள்லாம் போயிட்டு நீங்க ஒரு நாள் தானே ரெக்வஸ்ட் கேட்டுறாங்களா? பண்ணுவாரு, படிப்படியா பண்ணுவாரு. சீமான் விமர்சனம் பண்ணிருக்காரு. அவர் சொல்லுவாரு வாயில வட சுட்டு இருப்பாரு, அதெல்லாம் கேட்டு இருக்க முடியுமா? அம்மாவே ஜோக் அடிச்சுன்னு இருப்பாரு அவரு, அதெல்லாம் வேலையாவது. தலை அழித்துட்டு வேலை மேல வருவாரு. கரெக்டா நீட்டுக்காக நார்த் இந்தியன் மாணவர்கள் போராடுறாங்க. அதுதான் தலைவரே. இளைஞர்கள்லாம் தியேட்டர்ல போயிட்டு படம் பார்த்துறாங்க. ஒரு நாள் தான் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொடுமையா இருக்கு. படம் 9 தேதி ரிலீஸ் ஆகணும். படம் 1008 சர்ச்சே பிரச்சனை ஓகேங்களா? அப்படிலாம் தாண்டி கீண்டி இப்போ வந்துக்கிறோம். எங்களுக்கு ஒரு திருவிழா மாரி இது. இன்னைக்கு ஒரு திருவிழா எங்களுக்கு. இன்னைக்கு தான் எங்களுக்கு தீபாவளி பொங்கல் எல்லாமே இன்னைக்கு தான் எங்களுக்கு ஓகேங்களா? திரைப்படத்துல மட்டும் தான் விஜய் அவர்கள் ஜனநாயகனா அப்படின்ற போல ஒரு யாரு சொன்னா? அப்படியே சிஎம் இருக்க மாட்டாரு அவரு. நீங்க சொல்றீங்க எப்படி? நீங்க சொல்லுங்க பாக்கலாம், எப்படி சிஎம் ஆயிருப்பாருப்பா? மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா அவரு இதுவாயிருக்காங்க. டெல்லி பிரச்சனை பத்தி எதுவும் பேச மாட்டாங்க. பேசுவாரு. ஏன் பேச மாட்டாரு நீங்க சொல்றீங்க? பேசுவாரு, அதெல்லாம் பேசுவாரு. 6 மாசம் டைம் கட்டுறாருல, எல்லாமே பக்காவா பண்ணுவாரு. படிப்படியா முடிப்பாரு பக்காவா ஓகேங்களா? தரமா செய்வாரு. இப்படி முஸ்டார் கரெக்டா ஒரே வரல அந்த மாதிரி முடிச்சிருவாரு எல்லாரும். வட இந்தியாவில் உள்ள இளைஞர்கள்லாம் நீட்டுக்காக வீதியில இறங்கி போராடுறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள்லாம் தேட்டர் வாசல்ல போயிட்டு காத்து கிடக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பெரும் கொடுமையா இருக்கு அப்படின்னு சீமான் விமர்சனம் பண்ணிருக்காரு. அதாவது எல்லா ஆட்சி காலத்திலயும் ஒவ்வொரு விஷயங்களை வச்சு ஒவ்வொரு விஷயங்களை இது கொண்டு போறதுதான் ஓகேங்களா? இது 23 படம் ரிலீஸ். இது எவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு இந்த படம் ரிலீஸ் பண்றாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். இது கடைசி பிலிம் ஆனபடினாலும் அவர் சிஎம்மா இருக்கிறபடினாலும் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஜோஷ் தான் இது. ஏன் இத்தனை காலம் இதே திமுக ஆட்சியில எத்தனை குழந்தைங்க தற்கொலை பண்ணிருக்கு, எத்தனை பேர் அந்த நீட் ப்ரோட்டஸ்ட்ல நின்று எத்தனை உண்ணாவிரதங்கள் எத்தனை போராட்டங்கள் பண்ணிருக்காங்க. ஏன் அதை யாரும் ஹைலைட் பண்ணலையா? இன்னைக்கு இந்த ஒரு படம் தான் ஒரு இஷ்யூவா இருக்கா? இட்ஸ் ஆல் a diversion of something, அவ்வளவுதான். விஜய் அவர்கள் திரையில மட்டும்தான் ஜனநாயகனா, ரியல்ல இல்லையா அப்படின்ற போல சீமான் கேள்வி எழுப்பியிருக்காரு. அது ஏன் எழுப்புறாங்க அப்படின்னா, உண்மையாகவே அவர் பண்ணக்கூடிய விஷயங்களை கொண்டு போனீங்க அப்படின்னா அது மக்களுக்கு தெரியுது அவர் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு அப்படின்ட்டு. அரசியல்வாதிகள் எதிர்கட்சிக்காரர்கள் தங்களுக்கு எதிர்கட்சிக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு செய்யணும்னு பண்றாங்களே தவிர்த்து உண்மையாவே சொல்ற குறை சொல்ல நினைக்கிற இவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு கோட்பாடை எடுத்து வச்சு இதை இவங்க பண்ணட்டும் அதை அவங்க பண்ணட்டும்னு ஏதாவது ஒண்ணு சொல்றாங்களா? அப்படி ஒண்ணுமே கிடையாது. போற போக்குல பொத்தாம் போக்கா ஏதோ ஒண்ணு சொல்றதுதான். அதனால இது ஒரு பெரிய விமர்சனமா எடுத்துக்கொள்ள முடியாது.
நீட்டுக்காக தமிழ்நாட்டுல போராடக்கூடிய மாணவர்களை காவல்துறை வச்சு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அடக்குமுறை பண்றாரு அப்படின்ற போல சீமான் சொல்லியிருக்காரு. ஏங்க சீமான் அவர் சொல்ற விஷயங்களே நம்ம முன்படுத்தி பேசணும் அப்படின்னா, இப்ப கலவரம் வரக்கூடாதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க ஆட்சியில நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு கலவரம் தூண்டக்கூடாது இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அதை அடக்குமுறை பண்ணதானே செய்யணும். அது சேஃப்டி மெஷர்ஸ் தானே. அதுல இவங்களை அடக்குறாங்க அப்படின்னு சொல்றது தப்பு இல்லையா? நாங்களா கொண்டு வந்தோம் நீட்டு? இன்னைக்கு எங்களை உட்கார வச்சிருக்கீங்க. இன்னைக்கு ஜனங்க எங்களை உட்கார வச்சிருக்காங்க, மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா யாரு நீட்டுக்கு கையெழுத்து போட்டது? யார் அதை ஒப்புதல் கொடுத்தது? யாரு ஆட்சி காலத்துல அது வந்தது? அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்களே, அதை யாரும் விமர்சனம் பண்ண மாட்டாங்களே. சீமான் அவர்கள் ஏன் தொடர்ந்து விஜய் விமர்சனம் பண்ணிட்டே இருக்காரு? அது ஆட தெரியாதவன் மேட கோணம் அந்த மாதிரி கதை தான். அவருக்கு இடம் கிடைக்கல, அதுக்கு அவர் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு பேசுவாரு. அவர் பேசுறது தானேங்க 500 கிலோ ஆமக்கரின்னு பேசுறவரு இதை பேச மாட்டாரா? பேசட்டும். ஆனா வட இந்தியா இளைஞர்கள்லாம் போயிட்டு டெல்லி வீதியில இறங்கி போராடுறாங்க. தமிழ்நாட்டு இளைஞர்கள் தேட்டர் வாசல்ல போயிட்டு காத்து நடறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கால கொடுமையா இருக்கு அப்படின்னு சீமான விமர்சனம் பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி விமர்சனம் பண்ணி தான் இன்னைக்கு 8% இன்னைக்கு 4% ஆயிருக்காரு. அதாவது மக்கள் ஒரு முதல்வரை விரும்பி ஏத்திருக்காங்க, ஓட்டு போட்டிருக்காங்க, அவரை சிஎம் ஆக்கியிருக்காங்க. இவ்வளோ ஒரு இளைஞர் பட்டாலும் இவங்களாம் ஒன்று சேர்ந்து அவர் வந்தா ஒரு மாற்றம் நடக்கும்னு சொல்லிட்டு அவர் ஒரு சிஎம்மா செலக்ட் பண்ணியிருக்காங்க, தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கு முதல்ல மரியாதை கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு நடிகர் அப்படின்றதுனால ஒரு கேவலமாக பேசக்கூடாது, புரியுதுங்களா? அவர் 20 வருஷமா கஷ்டப்பட்டார், 8% ஓட்டு கொண்டு வந்தார். ஒரே எலெக்ஷன்ல 4% ஆயிடுச்சு. இது காரணம் யாருன்னா தளபதி தான். தளபதி இன்னைக்கு நேரத்தில் 30 வருஷமா மக்கள் பணியில மக்கள் இயக்கத்துல செயல்பட்டு இருக்காங்க, சரிங்களா? அதனால இன்னைக்கு சிஎம் மக்கள் தேர்ந்தெடுக்காங்க, அதுக்கான ஒரு மரியாதை கொடுக்கணும். நீங்க எவ்வளவு பெரிய அளவுனா இருந்துட்டு போங்க, மக்கள் தீர்ப்புக்கு தலைவணிந்து ஏத்துக்கணும். அதுதான் எங்களோட கருத்து. யங்ஸ்டர்லாம் நீங்க பாக்குறீங்க இந்த தியேட்டர்ல எல்லாருமே படிச்சிருக்காங்க, யாருமே முட்டாள் இல்லை, யாரையும் பிரெயின் வாஷ் பண்ண முடியாது, சரிங்களா? அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு கட்டமைப்பு, ஒரு ஒழுக்கம், ஒரு இளைஞர் எவ்வளவு டீசெண்டா இருக்காங்க உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? அவர் மக்கள் இயக்கமா இருக்கும்போது எப்படி இருந்தது, இப்ப அவர் சிஎம் ஆனவன ஒரு கட்சியா டிவிக்கு ஆன அப்புறம் இந்த கட்சி எப்படி ஆயிருக்குன்றது நீங்க பாத்திருப்பீங்க, சரிங்களா? சீமானுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் தான் சொல்லிக்கிறேன், சார் உங்க கட்சியை நீங்க காப்பாத்தீங்க, சரிங்களா? எங்க தளபதி, எங்க சிஎம், இதுக்கப்புறம் 20 வருஷத்துக்கு அவர் தான். திரைப்படத்துல மட்டும்தான் விஜய் ஜனநாயகனா, ரியல்ல இல்லையா அப்படின்ற சார் ரியல்ல இல்லையான்றது உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். சார் இப்போ நீங்க எடுத்துக்கங்க, 720 டாஸ்மார்க் மூடியிருக்காரு. ஒரு லஞ்சம் வாங்குறதுக்கு அதிகாரிலாம் பயப்படுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷம் இந்த திராவிட அரசாங்க மத்தியில தளபதி இன்னைக்கு ஓப்பனா சொல்லிட்டாரு, யாருன்னா லஞ்சம் வாங்கினா நம்பர் கொடுத்துருக்காரு, அது புகார் கொடுக்கலாம். இப்போ அதிகாரிலாம் இப்போ யோசிக்கிறான், பயப்படுறான். இப்போ சிஎம்டியில் அப்ரூவலுக்கு போனால் 18 நாள்ல உங்களுக்கு நீ அப்ளை பண்ண 18 நாள்ல 1 பைசா செலவு இல்லாமல் வருது. சார் ஒரு மாற்றத்தை உடனே உண்டு பண்ண முடியாது சார். ஒரு சாமானிய ஒரு ஒரு சிஎம் ஆயிருக்காரு, கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு பிரீஃபிங் டைம் கொடுங்க. எடுத்தோடனே இப்படி ஆயிடும் அப்படின்லாம் அதெல்லாம் நடக்க முடியாது சார். தமிழ்நாட்டுல நீட்டுக்காக போராடுற மாணவர்களை காவல்துறை வச்சு அடக்குமுறை பண்றாரு இந்த முதலமைச்சர் அப்படின்னு சீமான் குற்றம் சாட்டினாரு. ஆல்ரெடி இந்த டிவிக்கு அரசாங்கம் தெளிவா அறிக்கை கொடுத்துட்டாங்க. நாங்க எங்களுக்கு நீட்டு தேர்வில் உடன்பாடு இல்லை, நீட்டு தேர்வுக்கு ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம்ன்றத டிவிக்கு அரசாங்கம் தெளிவா சொல்லிட்டாங்க. இதை காழ்ப்புணர்ச்சி காரணமாக எதிர்கட்சிகள்லாம் பேசிட்டு இருக்காங்க, சரிங்களா? நீட் தேர்வை விளக்க வேண்டும் என்றதான் எங்க சிஎமோட குறிக்கோள், கொள்கை. அதை கண்டிப்பா படிப்படியா பண்ணுவாரு, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. சீமான் பத்தி ஒன்று சொல்லிடுறேன். நம்ம எல்லா அரசியல்வாதிக்கும் பதில் சொல்லணும் தான். ஏன்னா நம்ம ஒரு ஆளுங்கட்சி, இன்னைக்கு ஆளுங்கட்சி இருக்கிறதுனால பதில் சொல்லலாம். சீமானுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா நம்ம ஏன் டைம் எடுத்துக்கணும், வேஸ்ட் டைம். அது வட இந்தியாவில் உள்ள இளைஞர்கள்லாம் நீட்டுக்காக வீதியில இறங்கி போராடுறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள்லாம் தியேட்டர்ல போய் தியேட்டர் வாசல்ல காத்து கிடக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பெரும் கொடுமையா இருக்கு. நாங்க எங்களோட கொள்கையே நீட்டை ஒழிக்கிறது தான். அதுக்காக நேரம் வரும்போது எங்களோட போராட்டமும் இங்க தொடங்கும், சரிங்களா? சும்மா அவங்க போராடுறாங்க, பாருங்க என்ன நடக்குது. மோடி வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இப்போ பண்ணா அடுக்குமுறை பார்க்குறீங்களா இல்லையா? எப்படி ஒரு நீட் தேர்வு போராட்டம் பண்ண ஒரு பையன் கூப்பிட்டு சிஎம் பேசிக்கலாம்பான்னு சொல்லியிருக்காரு. பார்த்து நம்ம பேசிக்கலாம், ஆனால் நேரம் வரட்டும். அதுக்கும் விஜய் அவர்கள் திரையில் மட்டும்தான் ஜனநாயகனா, ரியல்ல இல்லையா அப்படின்ற போல சீமான் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லவே கூடாதுங்க. முதல்ல நான் என்ன சொல்றேன், எல்லாத்துக்கும் சீமானை மட்டும் ஒதுக்கிட்டு மற்றவங்க கேள்வி கேளுங்க நாங்க சொல்றோம். சீமானுக்கே நாங்க பதில் சொல்லிட்டு இருந்தா வச்சுக்க, சீமான் விஜய்னு வந்துடும், அது நல்லதுக்கு இல்லை, சரிங்களா?
சீமான் அவர்கள் ஏன் தொடர்ந்து விஜய் விமர்சனம் பண்றாரு? வேற வழி இல்ல, பண்ணாதான் பொட்டியும் வரும் பணமும் வரும், இல்லைன்னா ஏன் வரப்போகுது. ஏன்னா இன்னைக்கு எதிர்கட்சியோட போய் கூட்டணி வச்சுக்கிட்டாரு. நல்லாவே தெரியும் உங்களுக்கு, எல்லாரும் தான் பாக்குறோம். அது அது நிலைக்கவும் நிலைக்காது, அது வேஸ்ட் தான். எடுத்துறதா எடுத்தல் நிக்கிறாரு, எங்க நிக்கிறாரு? அம்மா சமுத்திரம். நீங்க என்ன பாருங்க, அங்கேயும் அவர் டெபாசிட் இழந்து நடுத்தருல நிக்க போறாரு. அதுக்கப்புறமாச்சு அமைதியா வராருன்னு பார்ப்போம். அது வரையும் பேசுறவ அதான் ஒரு என் நண்பன் இப்போ கத்துன்னு கத்துவாரு அவரு சீமான். அவர் ஸ்டோரி சொல்லுவாரு பாருங்க, அது நல்லா இருக்கும். ஸ்டோரி எல்லாமே ஸ்டோரி மாதிரியே சொல்லிட்டு போயிடலாம் நினைக்கிறாரு. அது நல்லதுக்கு இல்லை. அந்த சாட்டை தூரம் போறவங்கலாம் அது மாட்டுவான். ஒரு எப்படி இந்த கூட்டத்துல மாட்ட மாட்டான், ஒரு நாளைக்கு தனியாவே மாட்டுவான். மாட்டும் போது அவன் கை கால் உடைச்சிருவான். கண்டிப்பா உடைச்சிட்டு என் ஊருக்கு நான் போயிடுவேன். நான் சேலம் தான், நான் இங்கிருந்து அங்கே போயிட்டேன்னா வச்சுக்க எல்லா இதுவும் நான் பார்த்துக்குவேன். அவன் கை கால் உடைச்சிட்டு நான் கிளம்பிடுவேன். அதுக்கு தான் வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் இங்கே தான் இருப்பேன். என்னைக்கு மாட்டணும் அந்த சாட்டை தூரம் அப்படின்னா கோவம். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்னையும் திட்டினா, இங்க இருக்க எல்லாத்தையுமே அவன் திட்டியிருக்கான் கேவலமா. அது அவன் திட்டினதே தப்பு தான். அவன் மன்னிப்பும் கேட்கல. இன்னைக்கு மன்னிப்பு கேட்பான். இன்னைக்கும் நான் திட்டுவேன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். மாட்டும் போது அவனுக்கு கை கால் உடைச்சிருவான். அவன் மாட்டும் போதெல்லாம் இல்லை, இன்னொரு கொஞ்ச நாள் இருக்கு. இந்த 6 மாசம் விஜய் ஆட்சி தாண்டிடுச்சுன்னு வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் 5 வருஷம் ஆட்சி அமைச்சிடலாம். இந்த 6 மாசம் மட்டும் அமைதியா இருந்துட்டு அவன் கை கால் உடைச்சு விட்டு போயிடலான் இருக்கு. அதுக்குதான் வந்திருக்கு. வட இந்தியாவில் இளைஞர்கள் எல்லாம் டெல்லி வீதியில் இறங்கி போராடுறாங்க. தமிழ்நாட்டு இளைஞர் போயிட்டு தேட்டர் வாசல காத்து கிடக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பெரும் கொடுமையா இருக்கு அப்படின்னு சீமான் விமர்சனம் பண்ணியிருக்காரு. ப்ரோ, அதாவது அரசியலுக்கு அப்பால் பட்டு இது வந்து எனக்கு தளபதியோட லாஸ்ட் படம். நாங்கள் ஒரு லாஸ்ட் டான்ஸ்க்காக வந்திருக்கோம். இப்போ நாங்கள் தளபதி வைப்பா இருக்கோம். அதனால வந்து இளைஞர்கள் பொறுப்பு இல்லை, நாங்கள் டெல்லியில் போராடும் போது இங்கே நாங்கள் படத்துக்காக வந்திருக்கோம் அப்படின்றது கிடையாது. நாங்களும் இளைஞராக போராட தான் செய்கிறோம். இன்னைக்கு எங்கள் தளபதியோட ஷோ, எங்கள் தளபதிக்காக வந்திருக்கோம். எங்கள் இளைஞர்களாக நாங்களும் அங்கே போய் நிற்போம். சரிங்களா? அதனால இளைஞர்கள் பொறுப்பு இல்லாதவங்க தளபதி தேட்டருக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க அப்படின்னு இருக்கேன். எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்கு, எங்களுக்கும் இருக்கு. இப்போ விஜய் அவர்கள் திரையில் மட்டும் தான் ஜனநாயகனா, ரியல்ல இல்லையா அப்படின்ற போல கேள்வி ரியல் இல்லையான்றது அவர் இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு 8 விழுக்காடுல இருந்து ஒரு 4 விழுக்காடு ஓட்டுக்கு போயிட்டாரு. ரியல்ல ஜனநாயகன்றது மக்கள் தீர்ப்பு நீங்க பாத்துட்டீங்க. ஒரு எப்படி சொல்றது, புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு குறுகிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1.5 கோடி வாக்காளருக்கு மேல ஓட்டு போட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்க ஜனநாயகம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க அதனால வந்து சீமான் சொல்லணும்னா அவரோட விமர்சனத்துக்கு வந்து நான் வந்து மாற்று கருத்துக்கு சொல்றேன்ல, நீங்க வந்து ஒரு ஓட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க மக்களுக்கு நல்லது செய்யுங்க. யாரு வந்தாலும் எங்களுக்கு நல்லதுதான். எங்க தளபதி நல்லது செய்யறாரு, வரிசையா நிறைய திட்டங்களை அடுக்கி வச்சிருக்காரு. அந்த திட்டத்தின் மூலமா நீங்களே பாத்துக்கோங்க. இது எங்க தளபதிக்கான நாள். நாங்க இங்க செலிப்ரேட் பண்ணதான் வந்திருக்கோம். தமிழ்நாட்டுல நீட்டுக்காக போராடுற மாணவர்கள்லாம் காவல்துறை வச்சு அடக்குமுறை பண்றாரு இந்த முதலமைச்சர் அப்படின்னு சீமான் குற்றம் சாட்டிருக்காரு. இல்ல அது அடக்குமுறை நீங்க சொல்ல முடியாது. ஒரு இடத்துல கூட்ட நெரிச்சல் இருக்கும் போது காவல்துறை அவங்களோட பணியை செய்யதான் செய்வாங்க. அதுக்காக அடக்குமுறை அப்படின்றது இல்ல. யாரும் வந்து வன்முறையை கையில் எடுத்துடக்கூடாது. அதாவது அமைதியான முறையில் போராட்டம் இருந்தா எங்க தலைவர் கூட தான் நிற்பாரு. நீட்டை பத்தி எங்க தலைவர் தான் ஃபர்ஸ்ட் பேசியிருக்காரு. வேணாம், இது நிறைய உயிர் சேதம் இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. அதனால நீட்டு எங்களுக்கும் வேணாதான். நாங்க தளபதி ரசிகரா என்ன சொல்றோம்னா, எங்க தலைவர் இதுல முன்னிட்டு நீட் எங்களுக்கு வேணாம். சீமான் அவர்கள் ஏன் தொடர்ந்து விஜய் விமர்சனம் பண்றாரு? அவர் வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் அண்ணன் எப்படின்னா ஃபர்ஸ்ட் தம்பி எங்க கூட வந்துருவாரு, தம்பினாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணன் தனியா வந்ததுனால தம்பி நம்ம கூட வரலன்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கலாம். அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. அண்ணன் நீங்களும் வாங்க, வந்து நல்ல அரசியல் பண்ணுங்க, எங்க தளபதி அரசியலோட சேர்ந்து பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். பிரதர், வட இந்தியாவில் உள்ள இளைஞர்கள்லாம் டெல்லி வீதியில் இறங்கி போராடுறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள்லாம் தேட்டர் வாசல போய் காத்து கிடக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெரும் கொடுமையா இருக்கு அப்படின்னு சீமான் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணிட்டு தான் ப்ரோ இருப்பாரு. அதை நம்ம கண்டுக்கவே கூடாது. அப்படி இத்தனை படம் வந்துச்சு, இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட படம் வந்துச்சு இல்ல, அதுக்கு எந்த விமர்சனமும் பண்ணல. ஏன் விஜய் படத்துக்கு மட்டும், எங்க தலைவர் படத்துக்கு மட்டும் எதுக்கு விமர்சனம் பண்றாங்க? எல்லாமே எல்லா ரசிகர்களும் இது கேட்கக்கூடிய கொஸ்டின் இதுதான். இதுக்கு முன்னாடி எத்தனை படம் ரிலீஸ் ஆச்சு, எதுவுமே இந்த மாதிரி கேள்வி கேட்கறது இல்ல. எங்க தலைவர் படத்துக்கு மட்டும் எது கேள்வி கேட்கறாங்க? திரைப்படத்துல மட்டும் தான் விஜய் அவர்கள் ஜனநாயகனா, ரியல்ல இல்லையா? ரியல் லைஃப்லயும் அவர் ஜனநாயகன் தான். ஜனநாயகன்றனால தான் இத்தனை மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சனால தான் அவர் சிஎம் ஆயிருக்காரு. தனியால சிஎம் ஆக முடியாதுல்ல. அப்படி இருந்தா அவ்வளவு பேசின சீமான் சிஎம் ஆயிருக்கணும் இல்லையா? சிஎம் ஆகல. தமிழ்நாட்டுல நீட்டுக்காக போராடுற மாணவர்களை காவல்துறை வச்சு முதலமைச்சர் அடக்குமுறை பண்றாரு அப்படின்னு சீமான் குற்றம் சாட்டிருக்காரு. முதலமைச்சர் சொல்லி யாரும் பண்றது இல்ல, ஓகேவா? அவங்க வந்து போராட்டம் பண்ணலாம், அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. அந்த டைம் பார்த்து போராட்டம் பண்ணலாம். அனுமதி வாங்கிட்டு போராட்டம் பண்ணா கண்டிப்பா அதுக்கு ஏத்த பதில் கிடைக்கும்ல, தீர்வு கிடைக்கும் கண்டிப்பா. சீமான் அவர்கள் ஏன் தொடர்ந்து விஜய் விமர்சனம் பண்றாரு? சீமான் அவருக்கு வேற வழி இல்ல, தோத்துட்டாரு. எப்படியும் விமர்சனம் பண்ணி தான் ஆவாரு. விஜய் பத்தி விமர்சனம் பண்ணாதான் அவர் கட்சி ஓடும், இல்லைன்னா கட்சி ஓடாது. வட இந்தியாவில் உள்ள இளைஞர்கள்லாம் டெல்லி வீதியில் இறங்கி போறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள்லாம் போயிட்டு தேட்டர் வாசல காத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொடுமையா இருக்கு அப்படின்னு சீமான் விமர்சனம் பண்ணிருக்காரு.
இப்போ அங்க வந்து போராட்டம் பண்றாங்க தான், இங்கேயும் பண்றாங்க தான். படம் இப்போ போன வாரம் ஒடிசியா வந்தது, இப்போ வந்து டூம்ஸ் டே வந்து ட்ரெய்லர் விட்டாங்க. அதுக்கெல்லாம் தியேட்டர் இன்ஸ்டாகிராம்ல ஃபயர் விட்டானுங்க. இப்போ படம் வந்தா இப்போ வந்து விஜயே ஹேட் பண்ணணும், அதுக்காக இவனுங்க பண்றானுங்க, அவ்வளவுதான். இப்ப நீட்டை வந்து ஃபேரா நடத்தணும்ட்டு இங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணணும், அதுக்கு பதில் சிஎம் விஜய் வந்து பேசலன்ட்டு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. இது என்ன நியாயம்? இது விஜய் ஹேட் பண்ணணும், அவ்வளவுதான் ரீசன் அவங்களுக்கு. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் திரைப்படத்துல மட்டும் தான் ஜனநாயகனா, ரியல்ல ஜனநாயகம் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. இப்பதானே வந்திருக்காரு, டெல்லி போனா டெல்லியே காலி ப்ரோ. அவர் இப்பதானே ப்ரோ வந்திருக்காரு, பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க. வரதுக்கு முன்னாடி எவ்வளவு ஏற்று இருந்துச்சு, அவர் சினிமா வரதுக்கு முன்னாடி எவ்வளவு ஏற்று இருந்துச்சு எல்லாருக்குமே தெரியும். இப்பவும் அப்படிதான் இருக்கு, பாருங்க எப்படி இருக்கு. தமிழ்நாட்டுல போராடுற மாணவர்களை காவல்துறை வச்சு அடக்குமுறை பண்றாரு இந்த முதலமைச்சர் அப்படின்னு சீமான் விமர்சனம் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து அவர் பேசுறதே கண்டிப்பான ப்ரோ, பேசி அதெல்லாம் விட்டுருங்க ப்ரோ. அதே பார்த்து எல்லாம் சொல்றது 1000 பேர் குறைதான் சொல்லுவாங்க விஜய. ஆனா அவர் நம்ம நல்லது பண்ண நமக்கு தான் தெரியும். அவர் படம் அந்த கட்சி இருக்கும் போதே தத்தாங்க. இப்ப இவரு அரசியல் இருக்கும் போதும் இவர் படம் வந்து அப்படிதான் பண்றாங்க. என்ன பண்றது, நம்ம விட்டு தான் போனோம். இந்த படமே சீமானே தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டே இருக்காரு. நம்ம மற்றும் மலரை பத்தி பேசவே வேணாம் ப்ரோ. இப்ப இந்த படமே எவ்வளவு பிரச்சனை தாண்டி வந்திருக்குன்னு தெரியும். 7 மாசம் டிலே, ஆனா கூட்டத்தை பாத்தீங்களா இந்த சைடு, அவ்வளவுதான் ப்ரோ. இப்ப இது படமா வந்து என்ஜாய் பண்றாங்க, பாக்குறாங்க. இது ப்ரொடெஸ்ட் பண்றவங்க பண்ணுவாங்க தான். படம் வரப்ப இந்த படம் வந்து இன்னைக்கு கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த டேட்டில் தான் சொல்லியிருக்காங்க. படம் அதனாலதான் ரிலீஸ் ஆகுது. இதுக்கும் அந்த ப்ரொடெஸ்ட்க்கும் என்ன சம்மந்தம் எனக்கு புரியல. எனக்கு வட இந்திய இளைஞர்கள் வந்து டெல்லி வீதியில இறங்கி போராடுறாங்க, தமிழ்நாட்டு இளைஞர்கள்லாம் போயிட்டு தியேட்டர் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெரும் கொடுமையா இருக்கு அப்படின்னு சீமான் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதை பத்தி கருத்து. அவனுக்குலாம் வேற வேலையே இல்லை ப்ரோ, சும்மா ஏதோ ஒன்று பேசினு இருக்கிறான். அதை கண்டுக்காம நம்ம பாட்டுன்னு படத்தை என்ஜாய் போனோமான்னு இருக்கலாம் ப்ரோ. இப்போ தமிழ்நாட்டு இளைஞர்கள்லாம் போராட விடாம காவல்துறை வைத்து அடக்குமுறை பண்றாரு இப்ப இருக்கிற முதலமைச்சர் விஜய் அவர்கள். அவர் வந்து படத்துல மட்டும் தான் ஜனநாயகனா இல்ல ரியல்ல இல்லையா அப்படின்னு கேக்குறாரு சீமானு. ப்ரோ அவர் படத்தை பார்த்தாருன்னா தெரியும் ப்ரோ என்ன பேச வர்றாருன்னு. வட இந்தியர்கள்லாம் வீதியில இறங்கி போறாங்க, தமிழ்நாட்டு இளைஞர்கள்லாம் போயிட்டு தியேட்டர் வாசல்ல காத்துக்கிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பெரும் கொடுமையா இருக்கு அப்படின்னு சீமான் விமர்சனம் பண்ணி. வட இந்தியால போய் தியேட்டர் ஓபன் பண்ணி பாருங்க, டெல்லியில என்னென்ன இருக்குன்ட்டு. எல்லா படமும் தான் ஓடிட்டு இருக்கு. நாளைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, நாளைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, எல்லாமே ஓடிட்டு தான் இருக்கு. ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, படத்துக்கு போறாங்க. படத்துக்கு போய் ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடாதா என்ன? படத்தும் ஒரு செலிப்ரேஷன், அது ஒரு இது, அவ்வளவுதான் இல்ல டிஃபரன்ஸ். முதலமைச்சர் விஜய் அவர்கள் படத்துல மட்டும் தான் ஜனநாயகனா ரியல்ல இல்லையா அப்படின்ற போல இப்ப என்ன பண்ணிருக்காரு, வந்து 2 மாசம் ஆகுது. மத்த பண்ணவங்களோட 2 மாசத்துல இவர் அதிகமாவே பண்ணிருக்காரு. ஜனநாயகன் நினைச்சனால மட்டும் தான் இல்லைன்னா இங்க உட்கார வச்சிருக்காங்க, இல்லாட்டி சீமான் மாதிரி உட்கார வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல நீட்டுக்காக போராடுற மாணவர்கள்லாம் காவல்துறை வச்சு அடக்குமுறை பண்றாரு இப்ப இருக்க முதலமைச்சர். எல்லாமே வந்து ஆக்ட் பர்மிஷன் படி பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ண முடியும். பர்மிஷன் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. பர்மிஷன் இல்லைன்னா பப்ளிக் இடையூறா இருக்குன்ட்டு தூக்கிட்டு போக தான் செய்வாங்க. பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணா யாரு பண்ண சொல்ல வரான்னு சொல்றாங்க. நேற்றுக்கு தான் ட்வீட் போட்டிருக்காருல, மாணவர்களுக்கு ஆதரிக்கிறேன்னு தான் போட்டிருக்காரு. கரெக்டான வழியில பண்ணா எல்லாருமே ஆதரிக்க தான் போறாங்க, அவ்வளவுதான். சீமானியா தொடர்ந்து விஜய் விமர்சனம் பண்றாரு. அவருக்கு எல்லாரும் விமர்சனம் பண்ணிட்டு தான் கடைசி வரைக்கும் பண்ணணும், அவ்வளவுதான். அது விமர்சனம் பண்றவங்க பண்ணிட்டே தான் இருப்பாங்க, நம்ம போயிட்டே தான் இருக்கணும், அவ்வளவுதான். அவரு 1000 விமர்சனம் பண்ணுவாருண்ணா, அதெல்லாம் இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெரும் கொடுமையா இருக்கு அப்படின்றாரு சீமானு. ஆமாண்ணா. ஆனா வந்துட்டு இப்ப ஃபீஃபாவும் தான் வந்தது, அதுக்கு எல்லாரும் கொண்டாடினாங்கல்ல. அப்ப இதுவும் ஒரு வகையில ஒரு கொண்டாட்டம் தானே. அது தனிதான், அது இதுவும் கம்பேர் பண்ணக்கூடாது. அப்புறம் தமிழ்நாட்டுல அந்த நீட்டுக்காக போராடுற மாணவர்கள்லாம் காவல்துறை வச்சு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அடக்குமுறை பண்றாரு அப்படின்னு. அது ரூல்ஸ்ண்ணா, அது போராட்டம்னாலே அது அப்படிதானே பண்ணணும். அது ரூல்ஸ், அது அதுவும் பண்ண முடியாது. ரூல்ஸ் தானே அது. ப்ரொடெஸ்ட் பர்மிஷன் வாங்காம பண்ணா அது ரூல்ஸுக்கு இது மீறப்பட்டதானே. டெல்லியில பண்றாங்கன்னா திரைப்படத்துல மட்டும் தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஜனநாயகனா, நேர்ல இல்லையா ரியல்ல இல்லையான்னு அப்படி சீமான் கேள்வி எழுப்பியிருக்காரு. மக்கள் ஆதரிச்சு ஓட்டு போட்டுருக்காங்க. கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் 1 இஎம்ஐ.